அதை அவர் சாதாரணமாக முடிக்க முடியாது. மிகப்பெரிய கடல், மிகப்பெரிய ஆய்வு, மிகப்பெரிய ஆராய்ச்சி இன்னும் எனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் ஜோதிடத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அன்னை பராசக்தியுடைய ஆசியை பெற்று நான் படித்து கொண்டிருக்கும்போது 2 புஸ்தகங்களில் உள்ளதான் ஜாதகம் என்று நினைத்தேன். இன்றைக்கு நான் நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை படித்தாகிவிட்டது. பல லட்சம் பேர்களை சந்தித்தாகிவிட்டது. எல்லோரிடத்திலும் ஒவ்வொரு புது புது அனுபவங்களை தான் கற்றுக்க வேண்டியிருக்கிறது. கற்றுக்கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், வினாடிக்குள் வினாளிகை உண்டு ஜோதிடத்தில். வினாடிக்குள் வினாளிகை. அப்படிப்பட்ட ஜோதிட உலகத்தை எடுத்து ஒரு கிரக பயிற்சியை வச்சு ஒருத்தர் மிகப்பெரிய வெற்றி அடைவார், தோல்வி அடைவார்னு ரெண்டையுமே சொல்ல முடியாது. ரெண்டுமே சொன்னால் தப்பு தான். நல்ல இடத்துல இருக்கிறார் சனி பகவான், அதனால் மிகப்பெரிய வெற்றி அடைவார்னு சொன்னால் அதுவும் பொய்யாயிடும். கெட்ட இடத்துல இருக்கா, அவருக்கு கெடுதல் உண்டாகும்னு சொன்னால் அதுவும் பொய்யாயிடும். ஏன்னா கோச்சாரம் என்பது சிறிய விஷயந்தான். அதில் 7.5 சனி அட்டமச்சனின்னு நடக்கும்போது தாக்கம் கொஞ்சம் கூட இருக்கும். அதுவும் தசாபதி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பும் இருக்காது, கொஞ்சம் குறையும்னு சொல்லிடலாம். ஆகவே குரு கேது சேர்க்கை ஒரு எதிர்பாராத கோடீஸ்வர யோகம். இன்னைக்கு கோடீஸ்வர யோகம்னா ஒன்றும் அரசியல்வாதியாக இருக்கணும், அல்லது லாட்டரி டிக்கெட் விழுகணும், புதையல் கிடைக்கணும். புதையல் இப்போ இன்றைக்கி இல்லை உலகத்தில். யாரும் இப்போ புதையல் எடுத்ததாக சொல்ல, எங்கேயாச்சும் என்ன சொல்கிறது, இந்த கோயில்களுடைய வேலைப்பாடுகள் நடக்கும்போது பூமியை பறிக்கும்போது உள்ளுக்குள்ளே நாணயங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் புதையல் என்பது இல்லை. லாட்டரி விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கேரளாவில் இருக்குது. அதை பற்றி தான் கொஞ்சம் முன்னாடி பேசியிருக்கேன். கேரளாவுக்கு ஐயப்பனை பார்க்க போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க, ரொம்ப வாங்காதீங்க. கேரளாவுக்கு வேலையாக போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க. அதுவும் 2026 மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கும்போது, உங்களோட ஜனகாலத்திலிருந்து தசாபதி சாதகமாக இருந்தால் அந்த விபரீத ராஜயோகம் உண்டு. திரும்ப திரும்ப சொல்கிறது தான், தசாபதி சாதகமாக இருக்க வேண்டும், அதற்கு விபரீத ராஜயோகம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இவர்கள் தான் எதிர்பாராத வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் உலக வரலாற்றில். அந்த அடிப்படையில் குருவும் கேதுவும் சேர்க்கை மிகப்பெரிய உன்னதமான ஒரு யோகம். 15 வருஷங்களாக லாட்டரி டிக்கெட் வாங்குற சார், நான் ஒன்றும் விழுகலாம் என்கிட்ட ஃபோனில் சொல்கிறவங்க வர்றாங்க. இப்படிலாம் இல்லை. இவ்வளோ பேர் லாட்டரி சீட்டு வாங்குறாங்களான்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருகிறது. நான் ஒரு சின்ன விளம்பரம் பண்ண போய், விளம்பரம் இல்லை, ஒரு விபரீத ராஜயோகம் பற்றி பேசினேன். அதுபடி இத்தனை பேர், இத்தனை லட்சம் பேர் லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகள்லையுமே, தமிழ்நாட்டில் அல்ல, எல்லா நாடுகளில் இருந்தும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகளை என்னிடத்தில் டெய்லி ஒருவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போது அது இஷ்டம், அதிர்ஷ்டம். அதை என்றோ ஒரு நாள் நாம் வழக்கத்தில் ஒன்றாக எடுத்துக்கொள்ளாமல் தவிர அதை நம்பியே வாழக்கூடாது. அதை நம்பி